ஹலோ, நான் மகி பேசுறேன். நீ சொல்லு மகி. கமிஷனரை பாத்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? இல்ல, அவர் ஏதோ அவசரமா வெளியில போயிருக்காரா. வந்துருவாருன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அவன் மறுபடியும் வந்துட்டானா என்ன பண்றதுன்னு தெரியல. பயப்படாம இருங்க, சாரை பார்த்த உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இல்ல நீ, எங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அவன் தான் வந்துட்டானோன்னு தோணுத. நீ இது பாருமா, கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த மாதிரி நேரத்துல நாம தான் தைரியமா இருக்கணும். நான் கமிஷனரை பார்த்ததும் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? நீ பயப்படாம அம்மாவுக்கும் கீதாவுக்கும் ஆறுதலா இரு, புரியுதா? சரி. நீ ஹலோ சார், சொல்லுங்க சார். சரிங்க சார். ஓகே சார். சரி. ஓகே சார். சார், மியூசிக் டைரக்டர் ஏவிஎஸ் சார் அனுப்புனதா மாதவின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க சார். சரிங்க சார். ஓகே சார். மேடம், சாருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான். உங்களை நாளை காலைல ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. தேங்க்ஸ். ஓகே மேடம். தேங்க்யூ சார். சரிங்க மேடம். என்னாச்சு? அம்மா, வண்டியோட கலெக்ஷன் கட்டணும். ஓனர் வீடு பக்கத்துல தான் இருக்கு. கட்டிட்டு உடனே வந்துடுறேம்மா. சரி, சீக்கிரம் வாங்க. வந்துடுறேம்மா. சீக்கிரம் போங்க, அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் போறாங்க பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா போங்க ப்ளீஸ். சீக்கிரம் போங்க. எந்த பக்கம் போனாங்க? எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையேம்மா.
அவங்க அவங்க எங்கேயும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அட்ரஸ்க்கு போங்க. சரிங்கம்மா. அம்மா அம்மா, கந்தாஸ் உயிரோட தான் இருக்கா? ஆமாம்மா, வர வழியில நான் அவனை பார்த்தேன். கமிஷனரை பார்க்க நான் போயிட்டு வர வழியில ஒரு பங்க் கடையில அவன் டீ குடிச்சிட்டு இருந்தான். அடிப்பட்ட காயத்துக்கு கட்டு போட்டிருந்தான். அவனை பிடிச்சு கேட்கலான்னு ட்ரை பண்றதுக்குள்ள மிஸ் ஆயிட்டான். என்னால நம்பவே முடியல மாதவி. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த அயோக்கிய உயிரோட தான் இருக்கானா? ஆமாமா, உயிரோட தான் இருக்கான். அதனால இனிமே கொலை நடந்ததுன்னு நீங்க பயப்படுறதை விட்டுட்டு நிம்மதியா இருங்க. எப்படி மாதவி, எப்படி மாதவி நிம்மதியா இருக்க முடியும்? அவன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் எப்ப வருவானோ, அவனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு 2 பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். இப்போதைக்கு அவன் வரமாட்டாமா. ஏன்னா அவன் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல கீதா அவனுக்கு எதிர்ப்பு காட்டினதோட அடிக்கவும் செஞ்சிருக்கா. அந்த பயம் அவன் மனசுல இருக்கும். அதனால அவன் இப்போதைக்கு இங்க வரமாட்டான். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஐயோ கடவுளே, கடவுளே, நீதான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். என் பொண்ணுக்கு அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மா, ஒண்ணும் வராதுமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அண்ணி, கமிஷனரை பாத்தீங்களா? கமிஷனரை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா முடியல. நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. என்னால நம்ம குடும்பமே அவமானப்படுது. என்னம்மா, ஏன் அழற? அவ ஏதோ திமிர்த்தனமா வாலாட்டதுக்கு நீ என்னமா பண்ணுவ? அழாத. இல்ல அண்ணி, எல்லா தப்பு என்னாலதான். நான் அவனை வெறுமனது தப்பு, அவனை நம்பி ஓடி போனது தப்பு. அதனாலதானே இன்னமும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னால மத்தவங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. எல்லாருக்கும் அவமானம் வர்ற மாதிரி நடந்துகிட்டனே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏமா பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் மறந்துட்டேன் அண்ணி, ஆனா அவன் மறக்கலையே. அதனாலதானே என்னை இப்படி தொந்தரவு பண்றான். நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வர்ற மாதிரி நான் வாழறதை விட நான் செத்து போறதுதான் அண்ணி நல்லது. செத்து போறது நல்லது. நான் செத்து போறேன் அண்ணி. யாராவது திட்டிங்களா அவளை? ஏன் இப்படிலாம் பேசுற? பாவம். தட்டி கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு ஒரு அயோக்கியம் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிட்டு இருப்பான். அவனு திட்டாம இவ்வளவு பிடிச்சு திட்டிட்டு இருக்கீங்களே, அநியாயமா இல்லது? இந்த மாதிரி நேரத்துல நாம தான் இவளுக்கு ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு குத்தி காட்டி பேசுறது முதல்ல நிறுத்துங்க. இல்ல மாதவி, மகி ஏதோ ஆதங்கத்துல கீதா கிட்ட அப்படி பேசிட்டா. நான் அவளை கண்டிச்சிட்டேம்மா, கண்டிச்சிட்டேன். ஏன் மகி, ஏன் ஏன் இப்படி பேசின? பாவம். நடந்த விஷயத்துக்கு இவ எப்படி பொறுப்பாவா? பாவம், அவளே நடந்ததை நினைச்சு பயந்துட்டு இருக்கா. ஏன் இவ மனசை காயப்படுத்துற? இல்ல நீ இந்த விஷயத்த இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே கீதா தான். அந்த கந்தாஸ் இதுக்கு முன்னாடி 4-5 தடவை வீட்டுக்கு வந்து கீதா கிட்ட வம்பு பண்ணிருக்கா. இவ என்கிட்ட மட்டும் தான் சொன்னா. அண்ணன் கிட்டயாவது நம்ம சொல்லலாம்னு நான் சொன்னப்போ, அண்ணன் மனசை காயப்படுத்த வேணாம், இந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இந்த கீதா. அப்பவே சொல்லிருந்தா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காதுல, அதுக்கு தான் சொன்னேன் நானு.
அதுக்கு போய் அழறா நீ. இது பாரு, நீ எதுக்காகவும் கீதாவை குத்தம் சொல்ல வேணாம். மனோகர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் அவ சொல்லாம மறைச்சிருக்கா. அதுக்காக நீ அவளை இப்படி திட்டிட்டு இருக்காத. இது பாருமா, நீ ஒண்ணும் பயப்படாத. போ, முகத்தை போய் கழுவிட்டு வா. போ போமா, போ கழுவிட்டு வா. போ. இது பாரு மஹி, இனிமே இந்த விஷயமா கீதா மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பேசாத, புரியுதா? சரிங்க நீ. மா, நான் கிளம்புறேம்மா. என்ன மாதவி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா, எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மகி, நீ போய் குடிக்க காஃபி ஏதாவது கொண்டு வா. சரிம்மா. சரிம்மா, நான் அப்ப கிளம்புறேன். நாளைக்கு கமிஷனரை பார்த்து நான் விஷயத்த சொல்லிடுறேன். சரி சரி, வரேன். அம்மா, மனுதான் கூப்பிடுறாரு. இங்க நடந்த விஷயம் எதுவும் அவருக்கு தெரிய வேண்டாம். மாதவி, முதல்ல இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லுமா. இல்லம்மா, வேண்டாம். அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். பாவம், அவர் ட்ரைனிங்க்கு போயிருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஹலோ, சொல்லுங்க மனு. ஹாய் மாதவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க ட்ரைனிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? வெரி இன்ட்ரெஸ்டிங் மாதவி. எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்றாங்க. பொழுது போறதே தெரியல. அப்புறம் ஒரு குட் நியூஸ் சொல்லுவா. டிசிஷன் மேக்கிங்ல எங்க குரூப்ல நான் தான் நம்பர் 1. எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனு. எல்லாத்துலயும் நீங்க முதல் ஆளா வருவீங்கன்னு நம்பிக்கை வச்சேன். அதை நீங்க சாதிச்சு காட்டுறீங்க. என்னோட சந்தோஷத்தை முதல்ல உங்ககிட்ட தான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா கூட இன்னும் ஃபோன் பண்ணல. இப்ப நான் அம்மா கூட தான் இருக்கேன். பேசுறீங்களா? இஸ் இட்? குடு குடு குடு. ட்ரைனிங்லயும் மனு தான் ஃபர்ஸ்டா. பேசுங்க. மனு, மனு, மனு எப்படி பார்க்க? ட்ரைனிங் எல்லாம் எப்படி போகுது? நீ இல்லாம எனக்கு மனசே சரியில்லப்பா. டோன்ட் வரிமா, இங்க ட்ரைனிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டு இருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த விஷயத்த கீதா கிட்டயும் மகி கிட்டயும் சொல்லுங்கம்மா. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. மனு, நீ எப்பப்பா இங்க வர? கூடி சீக்கிரம் வந்துருவேம்மா. சீக்கிரமா வந்துருப்பா. உன்னை எப்ப பாப்போன்னு இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா. மாதவிய, உங்களை, தங்கச்சிங்களை எப்பவும் நினைச்சுக்கிட்டே தான்மா இருக்கேன். ட்ரைனிங் முடிஞ்ச மறு நிமிஷமே கிளம்பி வந்துருவேம்மா. சரிப்பா, கீதா பக்கத்துல தான் இருக்கா. பேசுறியா? கொடுங்கம்மா. பேசு. அழாத. பேசுமா. அழாத. அழாத. அண்ணா, சொல்லுங்கண்ணா. என்ன கீதா, என்னாச்சு? குரல் ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பு கிடமை ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. எதை நினைச்சும் பயப்படாத. அண்ணன் சீக்கிரமா வந்துடுறேன். சரிண்ணா. மாதவி கிட்ட போன் கொடு. கொடுக்கறேண்ணா. சொல்லுங்க மனோ. மாதவி, நீ கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பாத்துக்க. அன்னைக்கு திருடம் வந்ததுல இருந்து கீதா ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவளை நீதான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். சரி மனோ. மகி கிட்ட கொடு. ஒரு நிமிஷம். இந்த பேசு. பேசு மகி. ஹலோ, என்னண்ணா ட்ரைனிங்ல அசத்துறியாமே? வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. எப்பண்ணா ட்ரைனிங் முடியுது? கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சதும் உடனே கிளம்பி வந்துருவேன். ஏய், ஒரு விஷயம், நீ கீதா கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணி அவளை ஃபீல் பண்ண வைக்காத. ஓகே? சரிண்ணா. ஓகே, போனை வச்சிட்டுமா? அண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். மாதவி இன்னைக்கு ஒரு பாய் சொல்லுண்ணே. சொல்லுங்க மனோ. மாதவி, எல்லாரையும் பாத்துக்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி மனோ. மாதவி, ஐ மிஸ் யூ. மீ டூ மனோ. ஓகே, வச்சிட்டுமா? பாய். டேக் கேர். மனோ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் அது. இங்க நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா அவர் டென்ஷன் ஆவாருன்னு தான் நான் கந்தாஸ் விஷயத்தை மறைக்க சொன்னேன். சரிதானம்மா? சரிதாம்மா, நீ செய்யறது எல்லாமே சரிதான். நல்லபடியா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க அவனை இந்த விஷயத்த சொல்லி நம்ம குழப்ப கூடாது.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிக்கலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. வரேன் கீதா. சரி அண்ணி. வரேன் மகி. சரி அண்ணி. பாய். பாருங்க, அண்ணன் ஏதாவது மறுபடியும் ஃபோன் பண்ணானா நீ ஏதாவது உளறி கொட்டாத. சரி சரிம்மா, புரியுதுமா. சார் ரொம்ப நன்றி சார். சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டீங்க. ஐயோ ஐயா, அந்த நன்றி எல்லாம் இருக்கட்டும். மனோகர் வீட்டுல போய் அவன் தங்கச்சியை அசிங்கப்படுத்த போறேன்னு சவுடால சொல்லிட்டு போனியே. இப்ப என்ன அடிபட்டு வந்து நிக்கிற? அவ்வளவுதான் உன் வீரமா? நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சார். திடீர்னு அந்த கீதாவோட தங்கச்சி கரடி மாதிரி குறுக்க வந்துட்டா. அவளை கொன்னுட்டு கீதாவை எப்படியாவது அனுபவிச்சலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த கீதா தங்கச்சிக்காக உள்ள பூந்து என் மண்டையை பொழந்துட்டா. மயக்கமாயி விழுந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவு திரும்பினப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் செத்து போனதா நினைச்சு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னே எனக்கு தெரியல சார். ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்டிருக்கும் போதுதான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு சார். அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா இவன் செத்துட்டதா நினைச்சு அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருந்தாங்கண்ணே. இவரை நைஸா தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்திட்டோண்ணே. அப்போ நீ செத்து போயிட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா சார். அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? பொம்பளை பிள்ளைங்க அவங்கள நம்ப வச்சு கழுத்து இருக்கலாமா? அது பாவம் இல்ல. அதனால நீ உண்மையிலே செத்து போயிட. டவல கொடுறா. என்ன எப்படி பண்ணிட்டீங்க? இப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சேன். நினைச்சபடியே பண்ணிட்டேன். இவனை வச்சு அந்த மனோகர் குடும்பத்தை ஒரு வழி பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. இதனால உங்களுக்கு என்னென்ன லாபம்? செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு கேள்விப்பட்டிருப்பால. அதே மாதிரி இந்த கந்தா செத்து தாண்டா என் திட்டத்தை சக்சஸ் பண்ணி கொடுக்க போறான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். திறந்து காட்டுன்னு சொல்றேன்ல. சரி. மா, யாரை காட்டுமா போன் பண்ற? யாரையும் கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன்ல. முதல்ல வந்து கதவை திறமா.